சொசைட்டிக்கு வந்து ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்து அவங்க லைஃப் அமைச்சு கொடுன்னு எனக்குமே நினைக்கக்கூடாது. அது வந்து ஒரு சிறப்பாகவும் போய் முடியாது. ஸோ இதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் இருக்குது நம்மளுக்கு. இப்போ நான் இதை சொல்கிறன்றதுனால எனக்கு மட்டும் தெரியும் இல்லை, இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்குமே அல்லாஹ் அக்பர் எவ்வளோ விஷயம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, என்னோட இன்னும் அதிகமாக கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் வந்து எனக்குமே பெண்கள் வந்து அவங்க லைஃப் விஷயத்தில் வந்து ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். ஆண்கள் இல்லாமல் கூட நான் இன்றைக்கி வாழ்ந்துருவேன், இல்லாட்டி வந்துக்கிட்டு என்னால் வந்து என் லைஃப்பை கோ த்ரூ பண்ண முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி வாழ சொல்லல, நவுஸுபில்லாஹ் மின் ஸாலிக். ஏன்னா இன்றைக்கி வாழ்கிற உலகம் வாழ்க்கை காலகட்டம் வந்து குறிப்பிட்ட காலகட்டம் தான். மாஷர் தான் என்றைக்குமே நிரந்தரம், ஆகிரத் தான் என்றைக்குமே நிரந்தரம். ஸோ என்றைக்குமே குர்ஆன் கஞ்சி அதுவுமே ஹதீஸ் சஹீஹ் கஞ்சி நம்ம வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாபடி போனால் மட்டும்தான் நம்மளால் உலக வாழ்க்கையில் ஓகே ஆகிரத்தில் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். ஒரு தடவை வந்து சரி நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து படுத்திருக்கும் போது சரி நான் உமர் அல்காத் வந்து உள்ளே வந்தாங்களாம். உள்ளே வந்துட்டு கேட்டாங்களாம், என்ன ரசூலுல்லாஹ் நீங்கள் போய் இப்படி படுத்திருக்கீங்க, என்னால் பார்க்க முடியல ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், நான் கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஹுது மலையை எனக்கு வந்து தங்கமாக்கி தருவான், ஆனால் நான் அதை விரும்பலை.